ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிசி நண்பர்கள் எல்லோரும் பாருங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதாவது மாநில ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க 1956. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த டைப்ல நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு கால வரிசை மாதிரி போட்டிருக்கேன்ல, ஸோ இதே மெத்தட்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா கவனிங்க. 1956, அதுக்கு முன்னாடி ஒரு சில கமிஷன் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா 1950 பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் டெரிட்டரி பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். இதை பத்தி பேசிட்டே போலாம். ஃபுல் வீடியோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட இதை பத்தி மட்டுமே 1 மணி நேரத்துக்கு மேல வீடியோஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். கற்பதேசல லக்ஷ்மிகாந்த பேஸ் பண்ணியே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இருக்கு. எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஈவன் பங்களாதேஷோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்போம் நம்ம 100வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. அது வரைக்குமே எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேறியா ஆர்டிகல் 3 வச்சு ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்தாச்சு. ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். பட் ஆனா ஷார்ட்ஸ்ல கொடுக்க முடியல. சோ இப்ப ஸ்டேட் பாத்தீங்கன்னா மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது 3 கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே தார் சொல்லியிருப்பாரு. பட் அதை தாண்டியும் பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள் பிரிக்க வேண்டியதா போயிருக்கும் மொழிவாரியாக. ஸோ அதுல முத மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட, சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். இதுல ஆந்திரா, ஹைதராபாத், அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கானா எல்லாமே சேர்ந்து ஆந்திர பிரதேசமா மாறி இருக்கும். நம்ம மெட்ராஸ்ல இருந்து கேரளா, அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா திருவாங்கூர், கொச்சி, கர்நாடகாவில இருந்து தெற்கு கர்நாடகா, அதாவது கசர்கோடு உள்ளிட்ட சில பகுதிகள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கேரளாவாக மாறிச்சு. மத்திய பிரதேசம், மத்திய பாரத், விந்தியா, போபால் இதெல்லாம் சேர்ந்து மத்திய பிரதேசமாகவும் சில யூனியன் பிரதேசங்கள் பாத்தீங்கன்னா வந்துச்சு. மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ இதன் பிறகு பாத்தீங்கன்னா 1960 பாத்தீங்கன்னா மொழி வாரியாக 2 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்னு, அதாவது மொழிவாரியாக பிரிஞ்ச மாநிலம் ஆந்திர பிரதேஷ். அடுத்தடுத்துன்னு பார்க்கும்போது ஹிந்தி பேசக்கூடியவங்க மற்றும் ஒவ்வொரு மொழியாக பார்த்தீங்கன்னா பிரிய ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா மகாராஷ்டிரா மராத்தி பேசக்கூடியவங்களும், குஜராத் குஜராத்தி பேசக்கூடியவங்களும் பிரிஞ்சாங்க. குஜராத் 15வது மாநிலமா பிரிஞ்சிச்சு. ஸோ இங்க 15க்கு அப்புறம் இருந்து 1961 தாதர் அண்ட் நகர் ஹவேலின்னு சொல்லுவாங்க. இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னாவே மாத்திட்டாங்க. ஓகே, சோ தாதர், டையூ டாமன், தாதர் நகர் ஹவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாவே அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. இந்த யூனியன் டெரிட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ச்சுகீஸ்ல இருந்து பிரிச்சாங்க. கோவா இது எல்லாமே, டையூ டாமன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 1961 போர்ச்சுகீஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா 1987 கோவா மாநிலமாக மாறிடுச்சு. ஸ்டேட் ஹுட் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. புதுச்சேரி பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. 14வது அமெண்ட்மெண்ட்ல அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் 1962. நாகாலாந்து 63 பாத்தீங்கன்னா நம்ம 16வது மாநிலமா பாத்தீங்கன்னா மாறிச்சு. அதுக்கப்புறம் 1966 17வது மாநிலமா ஹரியானாவும், அதுவும் குறிப்பா பஞ்சாபி பேசுறவங்க பஞ்சாப், ஹிந்தி பேசுறவங்க ஹரியானா, அதாவது ஹிந்தின்னு சொல்ல முடியாது, ஹரியானாவி அப்படி கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு கமிஷன் போடப்பட்டுச்சு 1966 ஷா கமிஷன் போடப்பட்டுச்சுங்க. ஸோ கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதன் பிறகு 18வது மாநிலமாக 1971 பாத்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ். அதுக்கு முன்னாடி ஹிமாச்சல பிரதேசம் ஒரு யூனியன் டெரிட்டரியா தாங்க இருந்துச்சு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா எம்டிஎம்னு சொல்லுவாங்க. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது எல்லாமே அடுத்தடுத்து 19, 20, 21 அப்படி சொல்லிட்டு 1969 பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு இருந்தாங்க. அதன்படி 1972 இந்த 3 மாநிலமும் பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டுச்சு. 22nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969 மேகாலயா பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க. அதை தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இதன் பிறகு அஸ்ஸாம்ல இருந்து பிரிஞ்சு இந்த 3 மாநிலம் பாத்தீங்கன்னா பிரிய ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1987 பாத்தீங்கன்னா மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், கோவா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல 87 புதுசா மாநிலமா வந்துச்சு. இதுக்கு நடுவுல சிக்கிம் பாத்தீங்கன்னா சோகியால் டைனாஸ்டில இருந்து 1947 இருக்கும் போதே நாங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வர்றோம்னு சொல்லிட்டு 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது 1974 35வது அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் ஸ்டேட்,
அசோசியேட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதன்படி தான் உள்ளக்குள்ள இருந்தாங்க. ஆர்டிகிள் 2A அப்படி சொல்லிட்டு 10வது அட்டவணையில தற்காலிகமா உள்ளக்குள்ள வச்சிருந்தாங்க. அதன் பிறகு 10வது அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா வேறதுக்கு கட்சித்தாவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சோ இதுல சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா 1975 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஒன்னு போட்டு 22வது மாநிலமாக இதுக்குன்னு தனியா வந்து 371F அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா 1974 35வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல உள்ளக்குள்ள சேர்ந்துருந்துச்சு. அதன் பிறகு வந்து 36ல ஃபுல் ஃபிளட்ஜ் ஸ்டேட்டா உள்ளக்குள்ள வருது. 36ல ஃபுல் ஃபிளட்ஜ் ஸ்டேட். அந்த 36வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டா 1975. ஓகே, சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். 2000ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் உத்தராஞ்சல் அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் உத்தரகண்ட்னு பேரை மாத்திட்டாங்க. தென் வந்து ஜார்க்கண்ட். இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து அடுத்தடுத்து 26, 27, 28 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வந்துச்சு. இந்த ஸ்டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்ட மாநிலங்கள். அதன் பிறகு ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டுச்சு. தெலுங்கானா பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்ல தெலுங்கானா பிரிச்சதுக்கு அப்புறம் 2019ஆம் ஆண்டு 2 யூனியன் பிரதேசமாக இருந்த மாற்றி அமைக்கப்பட்ட, அதாவது மாற்றி அமைச்சிட்டாங்க, லடாக் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலமா இருந்துச்சு. 370 சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வழங்கி இருந்தாங்க ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். அதை மாற்றி இதை 2 யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேஷ் கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூனியன் பிரதேசத்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டாக மாத்தி இருக்கிறாங்க. சோ அப்ப ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்கப்படுமானா கொடுக்கப்படும். ஜம்மு காஷ்மீர் பத்தி மட்டுமே வந்து ஒரு 5 வீடியோ எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்கேன். இது ரிவிஷன் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.